இன்னைக்கு நான் கிளினிக்ல ஒரு கிளையண்ட் பார்த்தேன். அவங்க ஏற்கனவே நெறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. நானும் ஒரே மெடிசின் எடுக்கிறேன். என்னோட ஒய்ஃபும் ஒரே மெடிசின் எடுக்குறாங்க. பட் இது நல்லா எனக்கு வொர்க் ஆகுது. பட் இது என்ன மெடிசின்? ஏன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு? இதுல என்ன வொர்க் ஆகுது? குட்டி குட்டியா இருக்கு. பல்லி மிட்டாய் மாதிரி இருக்கு. என்ன வொர்க் ஆகுது? அப்படின்னு யோசிச்சாங்களாம். அவங்க இன்னைக்கு என்ன பார்க்கும்போது சொல்றாங்க. நீங்க நெனைக்கிற மாதிரி இது பல்லி மிட்டாய் கிடையாது. இதுல இருக்கிறது குட்டி குட்டி குளோபியூல்ஸ் எல்லாமே வந்து சுகர் கேன் ஜூஸ்லேருந்து எடுக்கிற பில்ஸ். அது ஒரு பேஸ் பில்ஸ் அவ்வளோதான். அதில் நாங்கள் மெடிசன்ஸ் கலந்து கொடுக்குறோம். ஒரு பாட்டிலே நாங்கள் ஒரு 4 to 6 ட்ராப்ஸ் இல்லை 10 ட்ராப்ஸ் அக்கார்டிங் டு த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுப்போம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். வெரி மினிமல் டோஸ்ன்றதுக்கு காரணம் அந்த ஒரு பாட்டிலில் தேர் வில் பி 5 to 6 ட்ராப்ஸ் இருக்கும். அந்த மெடிசனை நீங்கள் ஒரு மாதத்துக்கு பிரிச்சு எடுக்க போறீங்க. ரொம்ப மினிமலாக இருக்கும். பட் எல்லா மெடிசனும் சேம் கிடையாது. ஒரு பாட்டிலையும் இருக்கிற மருந்து ஒரு மருந்து. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இந்த மெடிசன்ஸ்லாம் சேம் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேளுங்க. இது என்ன மெடிசன், இது என்ன கண்டிஷனுக்காக நான் எடுத்துக்கணும், எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் சிமிலர் மெடிசன் தான், பார்க்க ஒரே மாதிரி இருக்க, நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.